கூட்டணி கட்சிக்கு அமைச்சரவையில் பதவி வழங்குவது இதுவே முதல் முறையாக பார்க்கப்படுகிறது. தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்திருக்கிறது. அதேபோல் காங்கிரசுக்கு அமைச்சரவையில் பதவி உறுதியாகி இருக்கிறது. தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு கோரிய காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் பதவி உறுதியாகி இருக்கிறது. அதேபோல் தாவேகா அரசில் காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் என்று கிரிஷ் சோடங்க தெரிவித்திருக்கிறார். இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். காங்கிரசும் டிவிகேவும் தற்பொழுது கூட்டணி உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் அமைச்சரவையிலும் காங்கிரசுக்கு உறுதியான ஒரு உறுதிமொழி தாவேகா தரப்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சர் பதவி என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்கள் சற்று நேரத்திற்கு முன்னதாக பனையூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை நேரடியாக சந்தித்து ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிற நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் ஒதுக்கீடு செய்யப்படலாம். குறிப்பாக 2 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் தான் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சி அரசாக இருந்தது. குறிப்பாக 108 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தான் ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை தேவை எனக்கூடிய பட்சத்தில் 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகின்றனர். இந்த நிலையில் தான் காங்கிரஸ் கட்சி சார்பாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகியது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் விசிக, அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுடனும் ஆதரவு கோரி ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தரப்பில் கடிதம் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. அதிமுக தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் என்பது வெளியாகிய நிலையில்தான் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பது தற்போது உறுதியான ஒரு நிலையை எட்டியிருக்கிறது. அந்த வகையில் தான் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் சில கட்சிகளும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்ற அந்த தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், அதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரி சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் பவனுக்கு வருகை தர இருக்கிறார். பொறுப்பு ஆளுநர் சந்தித்து அதற்கான ஆட்சி அமைப்பதற்கான கடிதத்தையும் அவர் வழங்க இருக்கிறார். உரிமை கோரி அந்த கடிதம் என்பதும் வழங்கப்பட இருக்கிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் ஒரு இடம், அதாவது பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலுமே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் தான் ஒரு தொகுதியில் அவர் ராஜினாமா செய்துவிட்டு தான் முதலமைச்சராக பொறுப்பேற்க முடியும். அந்த வகையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாளை மறுதினம் முதலமைச்சராக பதவியேற்க இருப்பார் எனவும் தகவல் என்பது வெளியாகிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் நேரு உள் விளையாட்டு அரங்கில் தயார் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு பிறகாக திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் பிரிந்திருக்கிறது. அந்த வகையில் தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் உள்ளாட்சி தேர்தல் மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்டவற்றிலும் தாவேகா மற்றும் காங்கிரஸ் கூட்டணி என்பது தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி உறுதியான நிலையை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சரவையில் இடம் ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. நந்தினி, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்கிறது. அதேபோல் அமைச்சரவை பதவி வழங்கப்படும் என்றும் தாவேகா தரப்பில் உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரசுக்கு எத்தனை அமைச்சரவை இடம் வழங்கப்படும் என்ற ஒரு தகவல் பேச்சுவார்த்தை அங்கு நடைபெற்றது. அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. நிச்சயமாக 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் 2 நபர்களுக்கு அமைச்சரவையில் இடம் ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது.
குறிப்பாக தாரகை கட்பட்டிற்கு அமைச்சரவையில் இடம் ஒதுக்கீடு செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி வருகிறது. இருந்த போதிலும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆளுநரிடம் கொடுக்கப்பட வேண்டும். ஆளுநர் மாளிகையில் இருந்தே அமைச்சரவை பட்டியலில் யார் யாருக்கு என்னென்ன இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது, எந்தெந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்ற பட்டியல் என்பது ஆளுநர் மாளிகை தரப்பில் இருந்துதான் தற்போது முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அமைச்சரவையில் அமைச்சர்களாக பதவியேற்ற பிறகு அவர்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய அந்த துறைகள் சம்பந்தமான பட்டியல் என்பது ஆளுநர் மாளிகை தரப்பில் இருந்துதான் அதிகாரப்பூர்வமாக வெளிவரும். குறிப்பாக நாளை மறுதினம் தமிழ்நாடு முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பொறுப்பேற்கும் பட்சத்தில் அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைவருமே அன்றைய தினமே பொறுப்பேற்பார்கள். ஏற்கனவே தற்காலிக சபாநாயகர் தேர்ந்தெடுப்பதற்கான அந்த ஆலோசனை என்பதும் தொடர்ச்சியாகவே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தற்காலிக சபாநாயகர் தேர்வு செய்வது தொடர்பாக இன்று காலை தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகியான செங்கோட்டையன் சட்டப்பேரவை செயலாளரை நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். தற்காலிக சபாநாயகர் தான் அங்கு இருக்கக்கூடிய, அதாவது மொத்தமாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதற்காக சட்டப்பேரவை என்பது கூட்டப்பட வேண்டும். அதற்கான அந்த பணிகளும் தொடர்ச்சியாகவே நடைபெற்றுதான் வருகிறது. அந்த வகையில் தான் காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர்கள் வரை ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான அந்த உறுதிமொழி என்பது வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இருந்த பொழுதும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது நாளை அல்லது நாளை மறுதினம் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் சில கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் யார் யாருக்கெல்லாம் அமைச்சரவையில் இடம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது, அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய துறைகள் என்னென்ன என்பது தொடர்பாக தொடர் ஆலோசனைக்கு பிறகாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளுடன் இதை தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியும் ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் முழுமையாக அமைச்சரவை பட்டியல் தயார் செய்யப்படுவதற்கு முன்னதாக மீண்டும் பலதரப்பட்ட ஆலோசனைகள் என்பது மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு முன்னதாக தான் தற்போது கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் பவனுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அவர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்காக இன்னும் சற்று நேரத்தில் விஜய் மக்கள் பவனுக்கு வருகை தர இருக்கிறார். நந்தினி, தற்காலிக சபாநாயகரை தேர்வு செய்யும் அந்த ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் யாரை தேர்வு செய்வதற்கான அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது? என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள்? நிச்சயமாக தற்காலிக சபாநாயகர் தேர்வு தொடர்பாக இன்று காலை தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகியாக பார்க்கக்கூடிய செங்கோட்டையன் சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்திருக்கிறார். இது தொடர்பான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் என்பது வெளியாகியது. அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் தொடர்பாகவும் பொதுத்துறை செயலாளரை சந்தித்து செங்கோட்டையன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் தற்காலிக சபாநாயகராக ஜேசிடி பிரபாகர் தேர்வு செய்யப்படலாம் என எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க தற்காலிக சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் என்பது ஒரு பக்கம் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் மறுபக்கம் ஆட்சி அமைக்க உரிமை கோருவது, அதே போன்று அமைச்சரவை பட்டியல் தயார் செய்வது உள்ளிட்ட பணிகளும் மறுபுறம் தொடர்ச்சியாக மேற்கொண்டுதான் வரப்படுகிறது. அதற்காக தான் தற்போது ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்காக இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்கள் பவனுக்கு வருகை தர இருக்கிறார். அவர் வருகை தரக்கூடிய நிலையில் வழி நெடுகிலும் காவல்துறை பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. மக்கள் பவனை சுற்றிலும் மற்றும் சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்ட இருக்கிறார்கள். ஏற்கனவே அமைச்சரவை பட்டியல், முக்கிய அமைச்சரவை பட்டியல் என்பது ஒருபுறம் தெரிவிக்கப்பட்டாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்போது வரை வெளியாகவில்லை. தொடர் ஆலோசனைகள் தான் தற்போது தமிழக வெற்றி கழகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முக்கிய நிர்வாகிகளுடன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொடர்ந்து பலதரப்பட்ட ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். யாருக்கு எந்த துறைகள் ஒதுக்கீடு செய்வது, குறிப்பாக பார்த்தோம் என்றால் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் 112 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்திடம் இருக்கிறார்கள். குறிப்பாக 108 பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி ஆதரவு கோரியிருக்கக்கூடிய நிலையில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் என மொத்தமாக 112 பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் கூடுதலாக 6 இடங்கள் தேவைப்படுகிறது. அந்த வகையில் தான் விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ந்து ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அவர்களும் ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் கூட்டணி கட்சி ஆட்சி என்பது தற்போது அமைய இருக்கிறது. தமிழகத்தில் கூட்டணி கட்சி ஆட்சி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர்கள் வரை ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த பணிகள் ஒருபுறம் நடந்தாலும் கூட அடுத்த கட்டமாக
அமைச்சரவை பட்டியல் தேர்வு செய்வது, குறிப்பாக சபாநாயகரை தேர்வு செய்வது உள்ளிட்ட பணிகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது தற்காலிக சபாநாயகராக ஜேசிடி பிரபாகர் தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது மக்கள் பவனுக்கு வருகை தந்திருக்கிறார். அதற்கான நேரலை காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆட்சி அமைக்க உரிமை கோரி தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கரை சந்திக்குவதற்காக மக்கள் பவனுக்கு தற்போது வருகை தர இருக்கிறார். வழி நெடுவிலும் அவருக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் விசிலளித்தபடியே அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பார்த்தோம் என்றால் பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று பிற்பகல் சென்னை வந்தடைந்தார். அவரை சந்திப்பதற்காக தற்போது மக்கள் பவனுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது வந்திருக்கக்கூடிய அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் இருவரும் திராவிட கட்சிகளுக்கு பிறகு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இருந்த போதிலும் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை பெறுவதால் தொடர்ச்சியாக பல்வேறு கட்சிகளுக்கும் ஆதரவு கேட்டு கடிதம் எழுதப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் பனையூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்தலில் வெற்றி பெற்ற 108 வேட்பாளர்களை நேரில் அழைத்து நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஆட்சி அமைக்க உரிமை கோரி தமிழ்நாடு ஆளுநருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டு பெரும்பான்மை நிரூபிக்க 2 வாரங்கள் அவகாசமும் கோரப்பட்டது. இதன் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரையில் 5 தொகுதிகளை வென்றிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சி நிபந்தனையுடன் ஆதரவு அளித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்னும் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படும் பட்சத்தில் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் ஆதரவு கேட்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய பரபரப்பான அரசியல் சூழலுக்கு பதில் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் திருவனந்தபுரத்தில் இருந்து இன்று பிற்பகல் சென்னை வந்தடைந்தார். தற்போது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் பவனில் இருக்கக்கூடிய அவரை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேரடியாக தற்போது சந்தித்திருக்கிறார். அந்த சந்திப்பானது சுமார் 20 நிமிடங்கள் வரை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் இந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோரி கடிதம் ஆளுநரிடம் கொடுக்க இருக்கிறார். ஆளுநர் மாளிகை அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்று மாலை வெளியிடப்படும். அதன் பிறகாக நாளையோ அல்லது நாளை மறுநாள், குறிப்பாக நாளை மறுநாள் தான் முதலமைச்சர் பதவியேற்பு விழா என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் அதற்கான ஏற்பாடுகள் என்பது ஒரு புறம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தீவிரமான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தற்போது ஆட்சி அமைக்க உரிமை கோரி கடிதம் கடிதமும் வழங்கப்பட இருக்கிறது. முக்கிய நிர்வாகிகளும் அவருடன் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பது உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி ஆட்சியாகவே இந்த ஆட்சி இருக்க போகிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்திடம் 108 இடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியும் தற்போது தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் காங்கிரஸ் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நிலையில் 112 இடங்கள் தற்போது உறுதியாகி இருக்கிறது. மேலும் 6 இடங்கள் தேவைப்படும் நிலைதான் மேலும் ஒரு சில கட்சிகளும் தங்களுடைய ஆதரவை கோர இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் பவனுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது வருகை தந்திருக்கிறார். தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி அவர் கடிதம் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.